வேறு எந்த ஊர்லேருந்து வந்திருக்கீங்க? கையை தூக்க மாட்டாங்க. இங்கே தான் எஸ்பி பட்டன் கேட்டேன். ஒன்றும் எழுந்து இல்லைங்க, இல்லைன்னா கையை உசத்துங்க. எல்லாருமே எஸ்பி பட்டணத்தை சேர்ந்தவங்களா? எல்லாருமே எஸ்பி பட்டணத்துடைய மாணவர்கள். உட்காருங்க. மாணவிகள் கொஞ்சம் எந்திரிச்சு அல்லது கையை தூக்க வச்சுட்டாங்க. நல்லது நல்லது, உட்காருங்க. எஸ்பி பட்டணத்தை சார்ந்த மாணவர்கள் மாணவிகள் அல்லாத பக்கத்து கிராமத்தினுடைய மாணவ மாணவிகள் யாராவது வந்திருக்கீங்களா? ஏன்னா ஆட்டோவில் விளம்பரம்லாம் கொடுத்துருக்காங்க, அதை கேட்டுக்கிட்டு இதை பயன்படுத்திக்கலான்னு யாராவது. எந்த ஊர் தம்பி? சோழன்பேட்டை. யார் பையன் நீங்கள்? யார் பையன்? அப்பா பேர் சொல்லுங்க. உங்கள் மகனா? சரி, என்ன படிச்சிருக்கீங்க? 12th. இப்போ ரிசல்ட் வந்துருச்சு. என்ன மார்க் வாங்கிறீங்க? 328. 328. எத்தனை மார்க்குக்கு 328? 500க்கு 600க்கு. சரி, எந்த ஸ்கூலில் படிச்சீங்க? இங்கே ஃபர்ஸ்ட் மார்க் என்ன? 600க்கு 560. சரி, இன்னும் கொஞ்சம் நல்லா படிச்சிருந்தா இன்னும் கொஞ்சம் அதிக மார்க் வாங்கியிருக்கலாம். பள்ளிக்கூடம் மோசமாக இருக்குன்னு சொல்கிறதுக்கு இல்லை. காரணம் 600க்கு 560 மதிப்பெண் முதல் மாணவி எடுத்திருக்காங்க. அதை அடுத்து ஒரு 10 மார்க் கம்மியாக 2வது மாணவி எடுத்திருக்காங்க. 3வது மாணவரும் அப்படி இருக்காங்க. அதனால் பள்ளிக்கூடம் குறையில்லை, ஆசிரியர்கள் குறையில்லை. 100க்கு 100 பாஸ் பண்ணியிருக்கு. மார்க்கும் அதிகமாக எடுத்திருக்காங்க. நீங்கள் கொஞ்சம் கம்மியாக எடுத்துருக்கீங்க, பரவாயில்ல. உங்களுடைய மதிப்பெண்ணுக்கு என்ன வேலைக்கு போகலாம் அப்படிங்கிறத நீங்கள் விசாரணை செய்து அதுக்குரிய முயற்சிகளை நீங்கள் பண்ணுங்கள். சரியா? சரி, உட்காருங்க. இப்போ சகோதரி அவர்கள் சொன்னதுலேருந்து வெளியூர்லேருந்து வந்திருக்காங்க, இதை கேள்விப்பட்டு. மாணவ மாணவிகளா? யூடியூப்ல பார்த்தேன் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி. சரி, நான் காரைக்குடி அழகப்பாவில் டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடித்தேன். சரி, போன வருஷம் தான் முடித்தேன். எந்த ஊர்? காரைக்குடி தாலுகா சாத்தம்பட்டிக்கிற வில்லேஜ். எங்கே இருக்கு? காரைக்குடி பக்கத்தில். சரி, அதனால் ஃபர்தராக பிஇ பிடெக் படிக்கிறதுக்கு பார்ட் டைமாக படிக்கிறதே என்னுடைய சுச்சுவேஷன். சரி, அதனால் இவங்களுடைய இந்த வேலைவாய்ப்பு சம்மந்தமாக ஏதாவது ஒரு ஐடியா கிடைக்குமான்னு வந்திருக்கீங்க. இந்த தேடலுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். தேடணும் இல்லையா? காரைக்குடியிலேருந்து இங்கே எஸ்பி பட்டணத்துக்கு வந்து இங்கே வந்தால் ஏதாவது நமக்கு கிடைக்குமா? கண்டிப்பாக ஐடியா கிடைக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஆமாம், தேடல் தான் ரொம்ப முக்கியம். தேடலுக்கு நிச்சயமாக ஒரு வழி கிடைக்கும். சரி சார், பேசுகிற போது அது கொஞ்சம் உங்களுக்கு சரி சார், தேங்க்யூ. இல்லை, சரி, நன்றி. இப்போ சகோதரி சொன்னதுலேருந்து ராமநாதபுரம் நம்ம ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கோம். ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு தலைமையாக ராமநாதபுரம். சாதாரண விஷயம் சொல்கிறேன்னு நினைக்காது, ரொம்ப பேருக்கு தெரிய மாட்டேங்குது. ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கோம். ராமநாதபுரம் மாவட்டத்தில் என்னுடைய தலைநகர் ராமநாதபுரம். ராமநாதபுரத்தில் மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகம் அங்கே இருக்குது. எங்கே இருக்குது? பாரதி நகர் பகுதியில் இருக்குது. அம்மா பூங்கான்னு சொல்லக்கூடிய அந்த பூங்காவுக்கு பக்கத்தில் இருக்குது. சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்துக்கு பக்கத்தில் இருக்குது. அந்த ஊராட்சி என்ன ஊராட்சி? பட்டணங்காத்தா ஊராட்சி பகுதி. அது பட்டணங்காத்தா ஊராட்சியினுடைய ஊராட்சி மன்ற அலுவலகம் பக்கத்தில் இருக்குது. ஒரு இட குறிப்புக்காக சொல்கிறேன். அங்கே இருக்க மெயினான இடத்துல இருக்குது. முதல்ல அதை தெரிஞ்சுக்கிறேன்னா அங்கே போகணும், அதிகாரிகளை சந்திக்கணும், உங்களுடைய தேவைகளை சொல்லணும், சந்தேகங்களை கேட்கணும். வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்யணும்னு சொல்கிறாங்க. நேரடியாக போய் பண்ணலாம். இல்லை நம்ம அந்த சென்டர்களில், என்ன சென்டர்? இ சேவை மையம். இ சேவை மையங்கள் அங்கங்கே நிறைய இருக்குது ப்ரைவேட்டில். அங்கே போய் பண்ணலாம். இல்லை உங்கள் வழிமுறை தெரிஞ்சால் உங்களுடைய செல்ஃபோன் மூலமாக செய்யலாம்னு சொன்னாங்க. அது நல்ல செய்திகள், அதை நீங்கள் கிரகிச்சுக்கிறங்க. ஆக படித்து முடித்து மார்க் வந்த உடனேயே ஓடி போய் அந்த அலுவலகத்தில் பதிவு செய்ய வேண்டியது ஒன்று. அதுக்கு அடுத்து வேலைவாய்ப்பை தேடுவதற்கு என்னென்ன சொன்னாங்க? குரூப் 4ன்னு ஒன்று சொன்னாங்க. குரூப் 4 சாதாரணமாக நீங்கள் +2 முடிச்சுட்டு அல்லது டிகிரி முடிச்சுட்டு அந்த எக்ஸாம் எழுதலாம்.
விஏஓ மற்றும் அது மாதிரி சார்ந்த அதனுடைய அந்த கேட்டகரி தாராளமாக எழுதலாம். யாருமே முயற்சி பண்ணுறதே இல்லை. நீங்கள் அதில் போயிட்டீங்கன்னா அப்புறம் ஃபர்தராக உங்களுடைய குவாலிஃபிகேஷன் தக்கவாறு மேலே போயிட்டே இருக்கலாம். ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஒரு விஏஓ அங்கே வந்திருந்தார். அவர் வந்து தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர். அவர் இங்கே இருந்தார். ஒரு 6 மாதம் தான் இருந்தார். சில வருடங்களுக்கு பின்னாலே அவர் டிஆர்ஓவாக திருச்சி கலெக்டர் அலுவலகத்தில் டிஆர்ஓவாக இருக்கார். ஒரு விஏஓ இங்கே வந்து எஸ்பி படத்தில் பணிபுரிஞ்சவர் சில பல வருடங்களுக்கு பிறகு ஒரு அங்கே நாங்கள் போகிறபோது அங்கே இருக்கார். என்ன பொசிஷனில் இருக்காருன்னா டிஆர்ஓ, ஆர்டிஓ கூட இல்லை, டிஆர்ஓ பொசிஷனில் இருக்கார். காரணம் அவருக்கு அந்த இடஒதுக்கீடு இருக்கு இல்லையா, அந்த இடஒதுக்கீடு, அவருடைய முயற்சி, அவருடைய படிப்பு, அந்த டிபார்ட்மெண்ட் எக்ஸாமினேஷன் எழுதி போயிட்டார். அதனால் அந்த தம்பிக்கு மாதிரி ஒரு தேடல் இருக்கிற போது நிச்சயமாக உங்களுடைய குவாலிஃபிகேஷன் தக்கவாறு நீங்கள் மேலே போகலாம். மேலும் உங்களுடைய செய்திகளை நம்முடைய மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலர் அவர்கள் உங்களிடத்தில் பேசுவார்கள். நீங்கள் தம்பி பேசுகிறீங்களா? தம்பி கார்த்திக், இளநிலை உதவியாளர். அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம வந்து கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்கல்ல, அவங்களுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்றதை பற்றி பார்க்கலாம். நம்ம எல்லாத்துக்குமே படிக்கிறோம். ஏன் படிக்கிறோம்? யாருக்காவது ஆன்சர் இருக்கா? நம்ம ஏன் படிக்கிறோம்? நம்ம படிக்கிறதுக்கான பர்பஸ் என்ன? 1ஆவதுலேருந்து 12ஆவது வரைக்கும் படிக்கிறோம், காலேஜ் படிக்கிறோம். ஸோ அதுக்கான பர்பஸ் என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்க? சும்மா எல்லாரும் சொல்லுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வேலை வாய்ப்பு, வேற அறிவை வளர்த்துக்கிறது, வேற ஸோ நம்மளுடைய